பெரம்பூர் தொகுதியை பற்றி சொல்லணும்னா இந்த தொகுதி ஒரு மிகப்பெரிய ஸ்டார் தொகுதிங்க. தமிழ்நாடே உற்று நோக்கிட்டு இருக்கிற ஒரு தொகுதி. அதுக்கு காரணம் டிவிகே தலைவர் விஜய் இந்த இடத்துல வந்து கண்டெஸ்ட் பண்ணுறதா ஒரு மிகப்பெரிய ரீசன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது திமுகவுடைய கோட்டையாக இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு இந்த பெரம்பூர் என்ன? இந்த பெரம்பூர் அப்படிங்கிறது ஒரு மூங்கில் காடாக ஒரு காலத்தில் இருந்தது. ஸோ அதுலேருந்து இந்த மூங்கிலுக்கு இன்னொரு பேர் வந்து பெரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து இந்த பெரம்பூர் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது வந்திருக்கு. சரி, இந்த இடம் 1967 எலெக்ஷன்ஸ் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. பெரிய லெவலில் இந்த தொகுதியில் 9 முறை திமுக வின் பண்ணியிருக்கிறாங்க. திமுகவுடைய கோட்டையாக இருக்குங்க, அசைக்க முடியாத கோட்டையாக. ஹேட்ரிக்கெல்லாம் வந்து அடிச்சிருக்கிறாங்க. அந்தளவுக்கு திமுக ஒரு கோட்டையாகவே இருக்குது. ஆனால் 2026 கணிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னா அது டிவிகேவோட கோட்டையாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் the only one reason விஜய். இது வந்து நியூஸ் 7 இதில் சர்வேல சொன்னாங்க டிவிகேக்கு லீடிங் எடுக்கும் இங்கே அப்படிங்கிறது மாதிரி பல சர்வேல சொல்லியிருந்தாங்க. பட் அந்த சர்வேலாம் நான் வந்து ஒரு பக்கம் ஓரமாக வச்சிடுறேன். பட் இந்த நிலவரம் என்ன, இங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க, டிவிகேக்கு வாய்ப்பா இல்லை டிஎம்கேவுக்கு வாய்ப்பா, இது எல்லாமே வந்து நம்ம ஓப்பனாக பேசுவோம். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது எல்லாத்தையும் வந்து நம்ம பேசிடும். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியில் இந்த தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸும் அதிகமாக வந்து இருக்கிறாங்கங்க. அது கூட ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்னு வந்து சில பேர் சொன்னாங்க, விஜய் ஏன் அங்கே கண்டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் அதை தாண்டி மிக்சடாக மற்ற சமூகம் எல்லாருமே ஒரு மிக்சடாக இருக்கக்கூடிய இடம். அதுதான் இந்த இடம் வந்து அட்வான்டேஜ். அதுவும் சென்னை சிட்டியோட ஒரு சென்டர் பாயிண்டில் மிட் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம். சரி, இந்த இடத்துல ஏடிஎம்கே என்னப்பா பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏடிஎம்கே ஒட்டுமொத்தமாகவே 1991 2016 தான் இந்த இடத்துல வின் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கேவாலே வந்து இந்த இடத்த ஷேக் பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு ஒரு மாசான ஒரு ரெக்கார்டை வச்சுருக்கிறாங்க டிஎம்கே. அப்படி ஒரு மாசான கோட்டையாக தான் இருக்குது. லூர்து அன்னை சர்ச் இருக்குது, மாஸ்க் இருக்குது, மசூதி இருக்குது, கோவில் இருக்குது. பெரிய லெவலில் வந்து சிறுபான்மையினர் வந்து ஒரு ஓட் பேங்க் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு மிக்சடான பீப்புள்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எப்படி வந்து விஜய் வின் பண்ணுவார்? ஏன்னா நிறைய மத போதகர்கள்லாம் பார்த்தோம், கிறிஸ்டியன் மிஷினரிஸ்லாம் நாங்கள் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க, நாங்கள் டிஎம்கேவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், மதச்சார்பற்ற கூட்டணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், பிஜேபிக்கு அகேன்ஸ்டான ஒரு டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸ், பெரும்பாலான மக்கள் ஓகே இது விஜய் வந்துட்டார், அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டாக்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் எது எப்படியோங்க இந்த பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐஆருக்கு முன்பு எஸ்ஐஆருக்கு பின்பு அப்படின்னு நம்ம வாக்காளர்களோட கணக்கு எடுத்தோம்னா 2021 ஆண்கள் வந்து 1,45,777 பேர் இருந்திருக்காங்க. பெண்கள் பார்த்தோம்னா 1,51,651 பேர் இருக்காங்க. மூன்றாம் பாலினம் 98 பேர் இருந்தாங்க. மொத்தமாக 2021 2,97,526 வாக்காளர்கள் இந்த இடத்துல இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் இருந்தாங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே ஒரு 70,000 வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ 2026 இந்த கணக்கெடுப்பு படி பார்த்தோம்னா ஆஃப்டர் எஸ்ஐஆர் ஆண்கள் பார்த்தோம்னா 1,07,995 பேர் இருக்காங்க. பெண்கள் 1,14,726 பேர் இருக்காங்க. அண்ட் மூன்றாம் பாலினம் 71 பேர். ஒட்டுமொத்தமாக இந்த தொகுதியில் வாக்காளர்கள் இப்போ கரண்ட்டில் 2026 2,22,792 பேர் இருக்காங்கங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு மாசான ஒரு பெரிய ஒரு தொகுதி தான். ஆனால் இங்கே விஜய் அவர்கள் வந்தது தான் இங்கே பெரிய ட்விஸ்ட்டு, மிகப்பெரிய தலைவலி திமுகவுக்கு. ஏன்னா தான் ஆர்டி சேகர் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக இருந்தாலும், ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு வச்சுருந்தாலும், அவருக்கு ஒரு மாசு அங்கே ஃபேமஸாக இருந்தாலும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, எங்கள் பெரம்பூரில் நாங்கள் பல வருஷமாக வந்து ஓட்டு போட்டு பார்த்தோம், ஆனால் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. பாருங்கள், மூலக்கடை, கொடுங்கையூர், இந்த மாதிரி வேசார்பாடி, எம்கேபி நகர், இந்த இடம்லாம் எங்கே சுற்றி பார்த்தாலுமே குப்பை மேடாக இருக்குது, குப்பையாக இருக்குது, அதிகமாக பொல்யூஷனாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் டஸ்ட்டாக இருக்குது, லாரிங்க, மெட்ரோ வேலை இப்படின்னு வந்து எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தொகுதியில் வந்து பெரிய லெவலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும். அதே மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த ஒரு மக்களுக்கு போதும்பா திமுக ஆண்டது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். என்னதான் மைனாரிட்டிஸ் ஓட்டு பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணலாம், விஜய் அப்படிங்கிறவர் வந்து ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஃபேமுங்கிறதுனால அவர் வந்து கண்டிப்பாக டிஎம்கேவுடைய வாக்கை வந்து அறுவடை பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, இந்த தொகுதியில் நிற்கிற இந்த வேட்பாளர்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு திமுக ஆர்டி சேகர், சொல்லவே தேவையில்ல, அவர் வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட். லாஸ்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்டங்க எத்தனை ஒரு 1,00,000 கிட்டத்தட்ட 1,05,267 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட ஏடிஎம்கே கேண்டிடேட்டு 50,291 வாக்குகள் வந்து பெற்றிருந்தார். கிட்டத்தட்ட பாதிக்கும் பாதி 50,000 ஓட்டு கிட்ட மார்ஜினில் இந்த மனுஷன் வின் பண்ணியிருக்கிறாரு. அப்படி ஒரு மிகப்பெரிய இமாலய வெற்றி கொண்ட ஒரு ஆர்டி சேகர் திமுக வேட்பாளரை
எப்படி இந்த விஜய் சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அதனால தான் ஒரு வேளை பயந்துக்கிட்டு அவர் வந்து 2 தொகுதியில் நிற்கிறாரு இப்படின்ற டாக்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் பெரம்பூர் பொறுத்தவரையிலும் எப்போ விஜய் அவர்கள் போய் நின்னாரோ, ஒரு மாசான ஒரு கூட்டத்தை காமிச்சாரோ, அப்போவே வந்து ஒரு அளவுக்கு ஆஹா இது சென்னை விசஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் மாதிரி டஃப்பாக போகும்டா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது பெரம்பூரில். அதனால் இந்த வெற்றியை வந்து நம்ம கணிக்கவே முடியாது. ஆனால் இந்த இடத்துல நம்ம அடித்து சொல்லலாம், ஒன்று டிஎம்கே இல்லை டிவிகே 2 பேருக்கு தான் போட்டியே, அதுவும் கடும் போட்டி அப்படின்னே சொல்லலாம். சரி, அடுத்து டிவிகே சார்பில் வேட்பாளர் யாருன்னு நம்ம சொல்ல வேணும். ஜோசப் விஜய் அவர்கள் வந்து நிற்கிறாரு. அண்டு அவரை பற்றி நம்ம பெருசாக ஒன்றும் சொல்ல வேணாம். அந்த தொகுதியில் எப்படி ஜெயலலிதா அம்மா ஆர்கே நகர்னு ஒரு தொகுதியில் வந்து நின்று தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகினாங்களோ அந்த மாதிரி இந்த மனுஷன் இந்த பெரம்பூர் தொகுதியை ஆக்கிட்டு போயிட்டார். சரி, நெக்ஸ்ட்டுங்க பாமக. அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவோட கேண்டிடேட் திலக பாமாங்கிறவங்கள தான் இந்த பகுதியில் நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஒருவேளை தெரிஞ்சிருக்கு போல் ஏடிஎம்கே பிஜேபியிலேருந்து ஒரு கேண்டிடேட்டை நிப்பாட்டி நம்ம இது பண்ணுறதை விட நம்ம ஓகே அவங்க 2 பேர் இது பண்ணிக்கிட்டோம், ஒரு மிகப்பெரிய மோதல் இருக்கும், அதில் போய் நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே என்னவோ பாமகவுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் பாமகவுக்கு கொடுத்த ஒரு ரீசனும் இருக்குங்க. ஏன்னா வன்னியர் மக்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துங்கள பெரம்பூர் அப்படின்னும் சொல்லலாம், அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதனால வந்து பாமக ஒரு வேளை சூஸ் பண்ணி கொடுத்தாங்களா, இல்லை ஒரு இந்த இடத்துல மற்ற கட்சிகள் எல்லாருமே இன்க்ளூடிங் நாம் தமிழர் கூட எல்லாருமே வந்து ஆண்களை தான் கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க. பட் பாமக மட்டும்தான் பெண் ஒரு வேட்பாளரை களமிறக்கியிருக்காங்க. சரி, நாம் தமிழர் கட்சி சார்பாக யாருன்னா வெற்றி தமிழன் அப்படிங்கிறவர். ஓகே, நம்ம ஹானஸ்ட்டாக பேசுவோமே, கொஞ்சம் ஓப்பனாக பேசுவோமே. பாமக அண்டு நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய ஓட்டு வாங்குவாங்க. பட் ஆனால் இங்கே பெரிய போட்டி அப்படிங்கிறது 2 பேருக்கு தான். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. எப்படியாவது விஜயை தோக்கடித்து வாஷ் அவுட் பண்ணணும்னு டிஎம்கே காத்துட்ருக்காங்க. இல்லை பெரம்பூர் என்னோட கோட்டையை நான் மாற்றுறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு வெறிகுண்டு சுற்றிட்டு இருக்கிறாரு. அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. சரிங்க, இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரும்பாலான ஒரு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய சர்வே கருத்து கணிப்பெலாம் எடுத்து பார்க்கும்பொழுது மெஜாரிட்டி அவங்க சொல்கிற குறை ஒன்று தாங்க, புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், டிவிக்கே அது மாதிரி ஒரு பார்ட்டிக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஏன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போம். ஏன்னா சுற்றி இந்த இடம், இந்த வேசார்பாடி, இந்த சரௌண்டிங்லாம் பெருசாக மாறலை. சாலை வசதியாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் டஸ்ட்டு, பொல்யூஷன், குப்பை, நிறைய விஷயங்கள் வந்து மாறலை அப்படிங்கிறது. அதனால் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நிறைய வந்து பணிகள் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. கடந்த ஆட்சியில் நிறைய அதிருப்தி இருக்குது. நிறைய ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து அப்படியே நடந்துக்கிட்டே தான் இருக்கே தவிர கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை, கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அப்புறம் மாற்றம் வந்து பெருசாக இல்லை அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க. அண்டு குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்னும் அதிகப்படுத்தணும். அதனால் ஓவரால் மெஜாரிட்டியாக ஒரு 70% வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்து கணிப்பு, 1 பார்ட்டி 1 ஃபேவர் அப்படிங்கிறத தாண்டி ஜென்ரலாக நியூட்ரலாக எடுக்கக்கூடிய அந்த கருத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறது புதுசாக ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிறைய இப்போ கொளத்தூரில் ஒரு அளவுக்கு வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, அது சிஎம்மோட தொகுதியாங்கிறது. ஆனால் பெரம்பூரில் நிறைய வந்து டெவலப்மெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வச்சிட்ருக்குறாங்க. ஸோ ஒருவேளை பெரம்பூர் அப்படிங்கிறது இங்கே மெஜாரிட்டியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதியவருக்கு வாய்ப்பளிப்போம் அப்படின்னு சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு பெரம்பூரில் டிவிகே தலைவர் விஜய் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற போகிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் 50,000 ஓட்டில் அடிப்பாரா, இல்லை 60,000 ஓட்டில் அடிப்பாரா, இல்லை எட்ஜில் வந்து க்ளோஸ் காலில் போகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் சர்வே படி பார்த்தோம், இல்லை அங்கே இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமாக இருக்குது. ஸோ திமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய இந்த பெரம்பூரை விஜய் அவர்கள் உடைப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு சூழல் இருக்குது. ஸோ இதுதாங்க பெரம்பூர் பற்றின ஒரு நிலவரம். அதனால் இந்த வீடியோ நான் வந்து ஒன் சைடாலாம் வந்து சொல்லலை, இருக்கிறத ஃபேக்டை தான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ பல டேட்டா எடுத்து தான் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். வேணால் நீங்கள் பல சர்வேவும் எடுத்து பாருங்கள். மக்களுடைய கருத்து கணிப்பு நீங்கள் லைவில் நீங்கள் போய் கேட்டுக்கோங்க, நான் சொல்ல வேண்டியதில்லை, லைவில் நீங்கள் போய் கேட்டுக்கோங்க. ஸோ அண்ட் இந்த வீடியோ ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது பெரம்பூர் தொகுதியில் அப்படி தான் சொல்லணும். ஸோ அது தன்னுடைய திமுகவுடைய கோட்டையா இல்லை தாவேகாவுடைய கோட்டையா அப்படிங்கிறத நம்ம மே 4 தான் வந்து பார்ப்போம். ஸோ அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.